சத்திவாக்கு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். போன பதிவில் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த மாதம் சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடைந்திருக்கிறார். இதனால் 12 ராசியிலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை கொடுத்துள்ளது என சொல்கிறேன். இந்த சிம்ம ராசியில் புதன் பின்னடைவால் உங்களுக்கு பில்கேட்ஸ் போல வாழக்கூடிய யோகமா, இல்லை பிச்சைக்காரனை போல வாழக்கூடிய யோகமா என தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மத்தில் புதன் ஆகஸ்ட் 5, 2024 அன்று காலை 9:44 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு கிரகமாகும். புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசி போன்ற ராசியை ஆளுகின்றது மற்றும் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இது குறிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் புதன் பாதகமாக அமைந்தால் நரம்பு மண்டலம், தோல் தொடர்பான பிரச்சனைகள், காது மற்றும் நுரையீரல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை அது ஏற்படுத்துகிறது. புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் வலுவடைகிறது. புதன் கிரகத்திற்கு பலவீனமான ராசி மீனம் என்பதால் புதன் அதில் தனது சக்தியை இழக்கிறது. மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் சஞ்சரித்தால் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், மேலும் அதிக லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்களின் போட்டியாளர்களுக்கு நல்ல அச்சுறுத்தலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். மீனத்தில் புதன் இடம்பெற்றிருந்தால் ராசிக்காரர்களுக்கு தங்கள் அறிவாற்றல் மற்றும் வியாபாரத்தில் தங்களை இழக்க நேரிடலாம். மேலும் தங்கள் காதலியுடனான உறவுகளில் சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடலாம். புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்களை அது ஏற்படுத்தலாம். புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும், ஞாபக சக்தி குறையும், தலை உச்சி பகுதிகளில் வலி இருக்கும். சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடையும் நேரத்தில் புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மை சிறந்து விளங்கும். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசுவார்கள். இவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிநடத்தும் சக்தியை புதன் அவர்களுக்கு கொடுப்பார். ஜாதகத்தில் புதன் இருக்கும் பொழுது அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கைகடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார். புதனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் மற்றும் அறிவால் அவர்கள் மற்றவர்களை வசீகரிக்க புதன் உதவியாக இருப்பார். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வானசாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று அவர்கள் விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவராக இந்த நேரத்தில் அவர்கள் தோன்றுவார்கள். இதுபோல புதன் தனது இடத்திற்கு தகுந்தாற்போல தனது பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது சிம்மத்தில் புதன் பின்னடைவால் 12 ராசிகளின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் அதை தவிர்க்க என்னென்ன பரிகாரங்கள் என சொல்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் மற்றும் இந்த சிம்ம ராசியில் புதன் பின்னடைவின் போது உங்களது 4வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சுகபோகங்களை இழக்க நேரிடலாம். மேலும் சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடைந்த காலத்தில் உங்களுக்கு அதிக செலவுகளும் ஏற்படலாம். தொழில் ரீதியாக நீங்கள் வேலையில் உள்நாட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடனான உறவில் குறைவான இணக்கமே உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வேலையிலும் தவறு செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே உங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது வேலை செய்யும் இடங்களிலோ நீங்கள் கவனமாக இருந்து உங்களுக்கான பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும்.
வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலமானது சில சமயங்களில் சாதகமான லாபத்தையும் கொடுக்கும், சில சமயங்களில் சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் சில நேரங்களில் நீங்கள் லாபத்தையும் மற்ற நேரங்களில் இழப்பையும் சந்திக்க நேரிடும். மேலும் சில ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் லாபம் நஷ்டம் இல்லாத சூழ்நிலையையும் சந்திக்கலாம். எனவே நீங்கள் செய்யும் வேலையை ஒரு முறைக்கு 100 தடவை யோசித்து அதனை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அதில் உங்களுக்கான பலன் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இதனால் நீங்கள் நஷ்டம் அடையவோ நிதியை இழக்கவோ எந்த இடத்திலும் அது ஏற்படாது. ரிஷபராசிக்காரர்களே, சிம்ம ராசியில் புதன் பின்னடைவு நேரத்தில் நிதி கண்ணோட்டமானது உங்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கின்றது. ஏனென்றால் வருமானத்தை விட அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இது உங்களுக்கு சிக்கல்களை கூட உருவாக்கலாம். இது இந்த காலப்பகுதியில் குறைவான சேமிப்பிற்கே உங்களை வழிவகுக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சேமிப்பை பத்திரமாக பார்த்து பயன்படுத்த வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களது உறவை பொறுத்தவரை இந்த காலத்தில் உங்கள் துணையுடன் உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் மற்றும் குறைபாடுகள் சந்தேகங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இது உங்கள் உறவுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் அவர்களோடு உரையாடும் போது அதில் கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத வீண் பேச்சுகளை தவிர்த்து உங்களுக்கு தேவையான பேச்சுக்களை மட்டும் பேசி அவர்களுடன் இன்பமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, புதன் உங்களது 4வது வீட்டை ஆக்கிரமித்து இருப்பதால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் மற்றும் ஒவ்வாமை போன்றவை வரலாம். எனவே உங்களது உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கான தேவையான மாற்றங்களையும் உங்களது சுய மாற்றங்களை கொண்டு வரவும் நீங்கள் உங்கள் சூழலை மதிப்பிடுவீர்கள். வீட்டில் பழுதுபார்ப்பு, புதுப்பித்தல் மற்றும் மறுசீரமைப்புகள் செய்வதில் குழப்பங்கள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை சூழலில் மாற்றங்களை செய்ய அல்லது மாற்றங்களை செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம். சிம்ம ராசியில் புதன் பின்னடைவு காலத்தில் நீங்கள் புதிய வாகனம் வாங்கலாம். உங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆறுதல் உணர்வு அதிர்ச்சி அடையக்கூடும். பழைய குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும். வெளிநாடு செல்லும் உங்கள் கனவை மறுபரிசீலனை இந்த நேரத்தில் செய்வீர்கள். நீங்கள் மிகவும் ஆதரவான மற்றும் இணக்கமான சூழலை உருவாக்க முயற்சி செய்வீர்கள். ரிஷபராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்ள மற்றும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் தீங்கான விளைவுகளில் இருந்து விலகிச் செல்ல ஓம் நமோ நாராயண என்று தினமும் 11 முறை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். சிம்ம ராசியில் புதன் பின்னடைவால் உங்கள் ராசிக்கு என்ன பாதகமான பலன்கள் மற்றும் நன்மையான பலன்கள் கிடைத்திருக்கிறது என இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் இது போன்ற உங்கள் ராசிக்கான பலன்களையும் பெயர்ச்சிகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும்.